இங்கே நம்முடைய மதிவாணன் அவர் அமைச்சராகவும் இருந்தவர், எப்பொழுதும் மக்களுக்காக இந்த பகுதிக்காக உழைத்து கொண்டிருப்பவர். நாங்களெல்லாம் அமைச்சராக இருக்கிற பொழுது பல முறை இங்கே எல்லோரையும் அழைத்து வந்து இந்த பகுதியிலே பல்வேறு பணிகளை செய்தவர் தான் நம்முடைய சகோதரர் மதிவாணன் அவர்கள். இந்த மண்ணில், திருவாரூர் மண்ணில் இந்த திருமணம் நடக்கிறது என்று சொன்னால் அதுதான் மிக பெருமை. அது மட்டுமல்ல, நம்முடைய தமிழக முதல்வராக இருந்த கட்சியினுடைய தலைவர் அவர்கள் இந்த அரங்கத்தை இவர்தான் உருவாக்கி மிக சிறப்பாக இங்கே இந்த அரங்கத்திலேயே நடைபெறுகிறது. இதைவிட பெருமை இருக்க முடியாது. இந்த திருவாரூர் மண்ணிலே இங்கு இந்த இந்தியாவினுடைய வரலாற்றையே படைக்கிற அந்த தலைவர் கலைஞர், ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள், நீ நாடி வந்த கோடை உள்ள நாடு இது அல்லவே என்று சொல்லி அன்று பாடிய அந்த குரல்தான் இன்று உலகத்திலே இருக்கிற தமிழர்களுடைய உள்ளங்களிலெல்லாம் ஒலித்து கொண்டிருக்கிறது. அவர் வழியிலே இன்று ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர்தான், இன்று ஆட்சி நடத்தி இன்று கட்சியை வழிநடத்தி சென்று கொண்டிருப்பவர்தான் நம்முடைய தலைவர் தளபதி என்பதை யாரும் மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. அந்த தளபதி அவர்கள் இந்த மணவிழாவை நடத்தி வைத்திருக்கிறார். மணமக்கள் அன்பிற்குரிய சகோதரர்கள் கதிரவன், மௌனிகா இருவரும் படித்தவர்கள், பண்பாளர்கள். இவர்களெல்லாம் படித்து இன்று நிற்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பெரியார், அண்ணா, கலைஞர் இவர்களுடைய தொண்டுதான் காரணம். அந்த தொண்டோடு இவர்கள் படித்து வளர்ந்திருக்கிறார்கள். அவர்களை நான் மனமாற வாழ்த்துகிறேன். நீங்கள் தளபதியினுடைய வழியிலே என்றென்றும் நடக்க வேண்டும் என்று மணமக்களை அன்போடு கேட்டு நீண்ட காலம் வாழ்க 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 என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.